வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. அயலி எல்லாரையும் பந்தாடிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இந்திராணியோட மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் 4, 5 பேர் வந்து பொத்து பொத்துன்னு வந்து விழுவுறாங்க. என்னம்மா எங்கேருந்தும்மா இவங்கலாம் வந்து விழுவுறாய்ங்க? இவங்களெல்லாம் பார்த்தா யாரையோ வந்து பந்தாடி இருக்கிற மாரி தான் தெரியுது. யாருக்கிட்ட அடி வாங்கியிருக்காங்கன்னு தெரியலையே! அச்சச்சோ! அக்கா இப்ப அயலி சண்டை போடுறது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறாங்களா? 2 பேர அடிச்சா சமாளிக்கிறான்னு சொல்லலாம். 10, 15 பேர் கூட வந்து சண்டை போட்டா, எப்படி நான் சமாளிக்க போறேன்னு தெரியலங்கிற மாரி சிவா வந்து பட்டத்தின் உச்சத்துல இருக்காங்க. சண்டை போடுற அவ கூட தைரியமா இருக்கா. ஆனா இந்த குடும்பத்த சமாளிக்கிறத நெனச்சா தான் எனக்கு மிகப்பெரிய டாஸ்க்கா இருக்கும் போல இருக்கேங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சிவா அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து நம்ம அயலி தான் சண்டை போடுறாங்கங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே, அப்படியே வந்து ஆச்சரியமா வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும். "சிவா, என்ன சிவா? இவ வாத்தியாரா? இல்ல மாஸ்டரா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம இந்திரா வந்து கேட்குறாங்க. "அண்ணி நல்லா பாருங்க அண்ணி" அப்படின்னு சொல்லி சவுண்டு குடுக்குறாங்க. அந்த இடத்துல நம்ப சிவா, "அவளுக்குள்ள சாமி வந்திருக்கு அண்ணி. அதனால தான் எல்லாரையும் வந்து இது மாரி பந்தாடிக்கிட்டு இருக்கா. நார்மலா இத்தன பேர எப்படி வந்து அடிக்க முடியும்? ஐலி கொஞ்சம் கோச்சிக்காம வந்து டான்ஸ் ஆடுமா, அதுக்காக தான் நான் இவ்வளோ பில்டப் குடுக்குறேன்" அப்படின்னு சொன்னோனே, அந்த சூலத்த வச்சுக்கிட்டு செம்மையா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அம்மன் போல. அந்த இடத்துல நம்ப அயலி, "ஆமாமா, அம்மன் வந்திருக்கிற மாரி தான் இருக்கு" அப்படின்னு நம்ம இந்திராணியும் ஓரளவு வந்து யூகிக்கிறாங்க. இருப்பினும் சிவா இத பார்த்தா எனக்கு ஒண்ணும் அம்மன் வந்த மாரி தெரியல. கடைசியா வந்து பார்க்கலாம். என்ன நடந்திருக்கு? ஏது நடந்திருக்குன்னு தெரியல. நம்ப அகிலாண்டேஸ்வரி அம்மாவ வந்து விசாரிச்சா தான் தெரிய வரும். இப்போதைக்கு நம்ப சம்மந்தப்பட வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே வந்து ரித்திகா வந்து முன்னாடி போய் நிக்கிறாங்க. உண்மையிலேயே இவளுக்கு அம்மன் தான் வந்திருக்காங்களா? இல்லாட்டி இவ ஏதாவது வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காளா? அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே கிட்டக்க வந்து உரும்புறாங்க. ரித்திகாவ லைட்டா வந்து தள்ளுறாங்க. அவங்க 15 அடி தாண்டி போய் வந்து கீழ வந்து விழுவுறாங்க. "பாத்தியா? நான் தான் சொன்னேன்ல, சோதிக்காத சோதிக்காதன்னு. ரித்திகா சொல் பேச்ச கொஞ்சமாவது கேளும்மா. அவளுக்குள்ள இருக்கிற சக்தி இப்ப என்னன்னு நமக்கு தெரிய வந்திருக்குல்ல. அம்மன் தான் வந்திருக்காங்க. இல்லாட்டி ரித்திகா வந்து இவ்வளோ தூரம் வந்து தாண்டி வந்து விழுவாளா? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கன்னு" சொன்னோனே, "ரித்திகா அங்க தயவு செஞ்சு போகாத. உண்மையிலேயே வந்து அம்மன் தான் வந்திருக்குன்னு" நம்ம செல்வராணி வந்து சொல்ல வச்சர்றாங்க. எனக்கு பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. இருப்பினும் வந்து நம்ப முடியலையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, எல்லாரையும் வந்து பந்தாடிட்டு இருக்காங்க. நம்ப அயலி. அப்பன்னு பார்த்து அப்படியே வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. அகிலாண்டேஸ்வரி கிட்ட வந்து என்ன நடந்துச்சுங்கிற மாரி கேட்ட உடனே, எனக்கு இது மாரி ஒரு ஃபோன் கால் வந்து வந்துச்சு. அத பார்த்த உடனே தான் என் மனசுக்கு வந்து கேட்கல. "எதுக்காகம்மா நீங்க தனியா வந்தீங்க?" "இல்ல நான் அயலியோட தான் வந்தேன்னு" நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லும்போதே, "இவ்வளோ தூரம் இருக்கட்டும். கபிலன எங்க காணோம்?" "ஐய்யய்யோ! என்னோட ஒட்டுமொத்த குடும்பமும் இங்க தான் இருக்கா. இனிமேட்டுக்கு இங்க இருந்தா சரிப்பட்டு வராதே!" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே வந்து கூட்டத்தோட கூட்டமா அந்த பக்கம் போய் நின்னே ஆவணுங்கிற மாரி கபிலன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாரி வேக வேகமா வந்து அக்காவ பார்த்த உடனே ஓட ஆரம்பிச்சிடுறாரு நம்ம கபிலனு. ஓடி போய் அப்படியே வேற ஒரு சைடுல வந்து நிக்கிறாங்க. சட்டைய வேற மாத்தணுமா, அங்க போட்டிருந்த சட்டை வேற, இங்க போட்டிருந்த சட்டை வேற. கோட் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கருப்பு கலர் கோட்ட வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அத எடுக்குறாங்க. எடுக்கும்போது கீழலாம் வந்து விழுவுறாங்க. அச்சச்சோ! கோட்டு வேற மண்ணாயிருக்கே! சண்ட போட்ட மாரி ஆயிட போது. கபிலா பட்டப்படாதடா கபிலா! பார்த்துக்கலாம் எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு, அப்படியே வந்து எதுவுமே தெரியாத போல, அப்படியே அந்த பக்கம் வராங்க. "அக்கா நீ என்னக்கா இங்க வந்து நிக்கிற? என்னக்கா ஆச்சு?" அப்படின்னு சொன்னோனே, சிவா செம்மையா வந்து முறைக்கிறாங்க. "அட பாவி! எத்தனையோ பேர பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாரி ஒரு ஆள நான் பார்த்ததே இல்லையேடா!" அப்படின்னு சொல்லும்போது, "கபிலா, என்ன கபிலா? இவ்ளோ பட்டமா இருக்க? என்ன நடந்துச்சு? நீ எதுவும் சண்ட கிண்ட போட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் என்ன கரெக்ட்டா கேள்வி கேட்குறான். "இல்ல சண்ட போட்டானா? எதுக்குடா என் பையன பார்த்து அப்படியெல்லாம் கேட்குற?" "இல்ல அகிலாண்டேஸ்வரிய காப்பாத்துறதுக்கு நீ எதுவும் சண்ட கிண்ட போட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, "நம்ப வேணா போய் காப்பாத்தலாமா?" "வேணான்டா கபிலா. அவளுக்குள்ள அம்மன் வந்து வந்திருக்கு. அதனால தான் இங்க இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. உண்மையிலேயே இங்க நடந்தது என்ன ஏதுன்னு அந்த அம்மன் வந்து சொல்ல தான் போறாங்கன்னு" சொன்னோனே, "யாரும் இங்கேருந்து தப்பிக்க முடியாதுடா கபிலா. முன்னாடி போய் நீ நில்லு" அப்படின்னு சொன்னோனே, முன்னாடி போய் வந்து நிக்க வைக்கிறாங்க. நம்ப ஐலி முன்னாடி. செம்மையா வந்து ஐலி வந்து கோவப்பட்டுட்டு எல்லாரையும் அடிச்சு ஓட விடுறாங்க. அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து எதார்த்தமா வந்து ஐலி வந்து நிக்கிறாங்க. நின்ன உடனே, "இங்க யாரும் வந்து தப்பிக்க முடியாது. பொய் பேசி ஏகப்பட்ட பேர் சூழ்ச்சி செஞ்சுகிட்டு இருக்காங்க" அப்படின்னு கபிலன பத்தி ஐலி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல, "என்ன இவ்வளோ நேரம் நாடகம் ஆடிட்டு, இங்க ஒண்ணுமே தெரியாத போல வந்து நிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கூட்டத்த பார்த்து பேசும்போது, யார பார்த்து பேசுறாங்க? ஒண்ணும் புரியல. அம்மன் பேசுறப்ப, தயவு செஞ்சு அமைதியா இருக்கணும். அம்மன் வந்து குறி சொல்லுவாங்க. "ஐலி ஏதாவது பேசி சமாளி ஐலி. நான் உனக்குள்ள அம்மன் வந்திருக்குன்னு சொல்லி தான் சமாளிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது வந்து குறி ஏதாவது சொல்லுங்கிற" மாரி சொல்லிட்டு, அப்படியே வந்து "அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்னு" சொல்லி சிவா வந்து கால்ல விழுந்து விழுறாங்க. அந்த இடத்துல
அப்பன்னு பார்த்து, "டேய் என்னடா நான் கால்ல வந்து விழுந்தேன்ல, நீ வந்து கால்ல வந்து விழுவ மாட்டியா? உனக்கு நல்ல புத்தி வந்து கிடைக்கும்டா. போய் வந்து சாமிய வந்து கும்பிட்றா" அப்படின்னு சொன்னோனே, "நான் எதுக்கு இது மாரிலாம் பண்ணணும்? ரித்திகா நீ போய் சாமிய கும்பிடுமா, அதான் ரொம்பவே நல்லது" அப்படின்னு சொல்லும்போது, ரித்திகா வந்து பேசுறாப்புல, "என்னாலலாம் முடியாது. அதுவும் ஐலி கால்ல நான் போய் விழுவுறதா?" அப்படின்னு சொன்னோனே, சூலத்த திருப்பி அப்படியே வந்து மண்ணுல வந்து வைக்கிறாங்க. இத பார்த்த உடனே ரித்திகா வந்து பயப்பட ஆரம்பிச்சுடுறாங்க. "எதுக்கும்மா வம்பு? நம்ம ஐலி கிட்ட போட்டி போட்டே ஜெயிக்க முடியாது. அம்மன் வேற வந்திருக்காங்கங்கிறாங்க." அப்படின்னு சொல்லும்போதே, "நல்லதா யோசிக்க தெரியாதா உனக்கு? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு யோசிக்கிறதுன்னு" சொல்லி ரித்திகா என்ன நெனச்சாங்களோ, அதே இத வந்து சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல செம்மையா வந்து ரித்திகாவ பார்த்து மொறைக்கிறாங்க. "சத்தியமா நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா?" அப்படின்னு சொல்லும்போது, சந்தேகம், என் மேலேயே சந்தேகம், என்னையே சோதிச்சு பார்க்குற அளவுக்கு நீ என்ன அவ்ளோ பெரிய கெட்டிக்காரியா? அப்படின்னு சொன்னோனே, பேசாம இங்க வந்துருமா, என் மருமக தெரியாம செஞ்சுட்டா தப்புங்கிற மாரி, அந்த இடத்துல செல்வராணி வந்து மன்னிப்பு கேட்கலான்னு கால்ல விழுகுறப்ப, "நீங்க விழுவ வேணாம். நீங்க போங்க" அப்படின்னு சொல்லி செல்வராணி வந்து கால்ல விழுவாம, அப்படியே வந்து போறாங்க. அந்த இடத்துல அம்மா, எனக்கு தான் ஆசீர்வாதம் வேணுமா அப்படின்னு சிவா வந்து பழையபடி காமெடியா வந்து பேசுறாங்க. என் பொண்டாட்டி என் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. அவ கொஞ்சமாவது மனசு மாறணும். நீங்க குங்குமம் எதுவும் குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னோனே, அந்த இடத்துல வேற வழியே இல்லாம குங்குமம் வந்து வச்சு விடுறாங்க. நம்ப அயலி வந்து சிவாக்காக செமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் நிச்சயம் வாழ்க்கை நல்லபடியா அமையும். அப்பாடா! அம்மன் வாக்குறுதி குடுத்துருச்சு. இனிமேட்டு எனக்கு கவலையே இல்லங்கிற மாரி செம்மையா வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ப சிவாவும் அப்பன்னு பார்த்து போதுமா மலையேறுமா அப்படின்னு சொன்னோனே, அப்படியே வந்து மயங்கி வந்து கீழ வந்து விழுவுறாங்க. விழுந்தோனே அப்படியே வந்து நம்ப சிவா வந்து பிடிச்சிடுறாரு. தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னோனே, வேக வேகமா போய் தண்ணி வந்து எடுத்துட்டு வராங்க. நம்ம இந்திராணி எடுத்துட்டு வந்து தெளிக்கிறாங்க. "என்ன நடந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன நடந்துச்சா? இங்க நீ எப்படியெல்லாம் வந்து மாஸ் பண்ண பாத்தியா?" அப்படின்னு சொல்லும்போது, கபிலனுக்கு செம்மையா வந்து கோவம். "வருமா என்ன? வெளுத்தெடுத்துருவாப்லயே! இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "என்ன நடந்துச்சா? இங்க நானும் அகிலாண்டேஸ்வரி அம்மாவும் வந்தோம். இங்க 4, 5 பேர் வந்து சண்ட போட்டாங்க. நான் அவங்கள தன்னந்தனியா வந்து கூட்டிட்டு வந்து போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஏது நடந்துச்சுன்னு தெரியல. இந்த அம்மன் கிட்ட நான் உதவி வந்து கேட்டேன். அம்மா உன் சன்னிதானத்துல இது மாரிலாம் பிரச்சனை நடக்குது. நீங்க பார்த்துட்டு சும்மா இருக்கலாமான்னு கேள்வி தான் கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்குள்ள 1000 சக்தி வந்த மாரி உணர முடியுது. ஆனா, இப்ப எனக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு. நடக்கக்கூட முடியல அப்படின்னு சொல்லும்போது, "சிவா அவ தான் நடக்க முடியலன்னு சொல்றால்ல. நீ வேணா தூக்கிட்டு வா." "ஓ! சூப்பர். ரொம்ப சந்தோஷம் தான்." அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து அயலிய வந்து தூக்குறாங்க. அந்த இடத்துல தூக்கிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. "சீனியர் ரொம்ப தான் வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க." "ஆமா. நான் தான் வந்து என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். நீ தான் எதுவும் கேட்க மாட்டேங்கிற." "எது எப்படியோ அயலி. சண்டை போட்டதுனால நீ டயர்டா தான் இருப்ப. நான் உன்ன பத்திரமா பார்த்துக்கிறேன்னு" அயலிய கூட்டிட்டு அங்கேருந்து போறாங்க. அந்த இடத்துல செம காமெடியா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம் நம்ம இந்திராணிக்கு இருப்பினும் வந்து அப்படியே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம குடும்பத்த சுத்தி இது மாரி ஏகப்பட்ட சூழ்ச்சி வந்து நடந்துகிட்டே இருக்கு. என்ன காரணமா இருக்கும்? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ப இந்திராணி. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லலாம்.